இப்போ நம்ம இருக்கிறது வந்து அக்னி நட்சத்திரத்தில் இருக்கிறோம். இப்போ இருக்கிற நம்ம கிளைமேட்டு அக்னி நட்சத்திரமா நீங்களே சொல்லுங்கள். அப்போ அக்னி நட்சத்திரம் அப்படிங்கணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ்வளோ அனல் பறக்கிற அளவுக்கு வெயில் இருக்கிற காலகட்டத்தில் அக்னி நட்சத்திரம் மாதிரி வந்து கிளைமேட் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போது கிரகங்கள் தன்னுடைய பூமியோடைய நிலாவுடைய தூரங்கள் அதிகமாகிறது, ஒரு பகல் நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிறது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம் இருக்கிறது வந்து 25 மணி நேரமாக ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாசா விண்வெளி வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து தன்னுடைய போக்குகளை வந்து கிரகங்கள் வந்து மாற்றி 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 பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும், ஒரு கிரகங்களுடைய வீழ்ச்சி வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். இப்போ தான் இந்த பிரசனம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து மிகைப்படுத்தி பேச போகிறேன். எப்படின்னா, இப்போது ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஐ மூலியமாக கூட, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா கூட அதுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் வந்து மீன ராசியா, நீங்கள் வந்து தனுசு ராசியா, கடக ராசியா, சிம்ம ராசியா அப்படின்னா பொது பலன் அப்படிங்கிறது ஆமாம் மேட்ச் ஆகுதுன்னு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்துட்டு எனக்கு இது ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரசனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம் எந்த லக்னம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் உள்ளே வரும்பொழுது என்ன கிரகநிலைகள் அவ்வளோதான். அந்த கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு எதெல்லாம் பண்ணால் சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடும். இதில் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி உள்ளே வர்றீங்க, பிரசனம் பார்க்குறதுக்கு வர்றீங்கன்னா அந்த வெற்றிலையை வச்சே உங்களுடைய வாழ்க்கை முறைகளை சொல்ல முடியும். அப்படி மாறிக்க வேண்டிய ஒரு அமைப்பு கட்டாயத்தில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக எல்லாருமே பிரசனம் மட்டுமே பாருங்கள், ஜோதிடம் எதுன்னு சொல்ல வரல. ஜோதிடத்தை மிகப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா தான் சொல்ல முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு கூட உங்களுக்கே தெரியும், ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் என்ன அப்படின்னா, அந்த அக்யூரேட்டான வந்து விஷயங்களை வந்து சொல்ல முடியும் அப்படின்னா அது பிரசன்னத்தினால மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற கிரகணிகளை வச்சு சொல்கிறதுனால அது சாத்தியக்கூறு. மேடம் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கிரகங்களை பொறுத்தவரையும் சனியோடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ சனியோடைய தாக்கத்தில் அடிப்பட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா, கும்பராசி, மீனராசி, மேசம், கன்னி, சிம்மம், தனுசு. அப்போ இவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதிகமாக அகலக்கால் வச்சு ஒரு பிஸ்னஸோ ஒரு வாழ்க்கை முறையோ ஒரு எஃபர்ட் போடுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்களுக்கு நியாயம்னு படுற விஷயங்களை பண்ணுங்கள். பொதுவாக உங்களால் எந்த தப்பும் செய்யாமல் இயற்கையாக நடக்கிறத ஏற்றுக்கிற மனப்பான்மை வாங்க. சனி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சராக தான் வந்து நடைமுறைப்படுத்துவார ஒழிஞ்சி உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது முதல் இதுக்கு முன்னாடி இருக்கிற கர்மா அப்படிங்கிறத நினச்சிக்கணும். இவ்வளோதான். அப்போ எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் முயற்சியும் உழைப்பையும் போடுறதுல மட்டும் நிறுத்தாதீங்க. கடவுளை நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுவார்.